கலப்பக்கூடாது. ஆனா இப்போ ஜென்ரலா பார்க்கும்போது இப்போ உள்ள விஷயங்களை வச்சு நான் சொல்றேன். இப்போ உள்ள பெற்றோர்களுக்கு ஒரு 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 சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ உள்ள தலைமுறை வந்து நம்ம முன்னாடி உள்ள தலைமுறை மாதிரிலாம் கிடையாது. முன்னாடிலாம் நமக்கு சூசைடுனா என்னன்னே தெரியாது. இந்த வயசுல எல்லாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே நமக்கு அர்த்தம் தெரியாது. ஆனா இப்போ ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் வருது. இந்த வீடியோஸ் பார்த்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அது இது நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. ஸோ உங்களோட மொபைல் போன்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதன் மூலமாக குழந்தைகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. எது கெட்டது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு குழப்பமான மனநிலையில குழந்தைகள் வந்து இருக்காங்க. அதாவது இப்போ ஸ்கூல்ல வந்து இப்போ இந்த பையனை பொறுத்தவரை இந்த சிறுவனை பொறுத்தவரை படிப்பு வரல, படிக்கிறதுல கொஞ்சம் வீக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கண்டித்ததாக ஒரு தகவல் வருது. ஸோ நார்மலா வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிக்கிறது தான். யாருமே தான் பிள்ளை வம்பா போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அது அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி. ஸோ அந்த விஷயத்துல அந்த வழக்கறிஞர் அவர்கள் வந்து கொஞ்சம் கண்டிப்பா இருந்திருக்காங்க. அதுல மன உளைச்சல் ஆகி அந்த சிறுவன் வந்து இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த பையன் வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டதா ஒரு தகவல் வருது. ஸோ இது வந்து இளைய தலைமுறைகளுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து வெளிப்படுத்தியே ஆகணும். தேவையில்லாத விஷயங்களை வந்து மைண்ட்ல போட்டு அவங்களுக்கு வந்து குழப்பிக்க கூடாது. நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி உலகம் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நீங்க ஒரு ஃபீல்டுல இல்லைன்னா கூட இன்னொரு ஃபீல்ட்ல வந்து சாதனை புரியலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு அதுலயே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் உள்வாங்கி பசங்க மத்தியில வந்து ஓவர் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திணிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு கல்விங்கிறத வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணணும். ஒரு வந்து பாடத்திட்டங்களை வந்து ஒரு சுமையா எடுத்துக்க கூடாது. அதன் வகையில வந்து பேரண்ட்ஸ் as well as டீச்சர்ஸ் 2 பேருமே பசங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் மாணவன் வந்து இந்த முடிவை எடுக்கிறான் அப்படிங்கிறத வந்து தாங்கிக்கவே முடியல நம்மளால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நல்லா வளர்ந்த ஆட்கள் வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தற்கொலை முயற்சியில ஈடுபடுறாங்க. அது வந்து வேற விஷயம்னு பார்க்க போனாலும் இந்த மாதிரி இளைய தலைமுறைக்கு வந்து எப்படி இவ்வளவு தைரியம் வருது, யாரு வந்து இவ்வளவு தூரம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து வழிவகுக்கிறா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நான் என்ன ஒண்ணு நம்மளோட அரசாங்கத்துக்கிட்ட மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஆபாச வீடியோக்கள் தேவையில்லாத அந்த பாலியல் வன்புணர்வு உள்ள வீடியோக்கள்லாம் நிறைய வருது. இந்த யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களை வந்து தேவையில்லாம இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்க விடுறது, அந்த படிக்கிற வயசுல குழந்தைகளை வந்து ஆபாசமா நடனம் ஆட விடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு தடை போடணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து ஆர்வம் செலுத்தி ஊக்கம் செலுத்தி பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு கவனம் வந்து போயிடுது. கேமிங் ரீல்ஸ் அந்த முகத்துல இளைய தலைமுறை வந்து சீரழியுது.